அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட யோனோ லைட் அப்ளிகேஷனில் ஈஸி பின், அதாவது எம்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸி பின் மறந்துருச்சு தெரியலை அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது, அல்லது அந்த ஈஸி பின் தெரிஞ்சாலும் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யோனோ லைட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈஸி பின் தெரிஞ்சு அதை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈஸி பின் தெரியல அப்படின்னா நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைனில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஈஸி பின் அப்படின்னு இருக்குது. இந்த யோனோ லைட் அப்ளிகேஷனில் ஈஸி பின் நேமு, யோனோ அப்ளிகேஷனில் எம்பின்னு சொல்லி நேம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் ஈஸி பின், கன்ஃபார்ம் ஈஸி பின் சொல்லி 2 டைம் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன புது பின் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கான ரூல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 3 பின்னு போடக்கூடாது, நம்பர் கண்டினியூஸாக 1 2 3 4 மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற ரூல் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன பின்னு வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையுமே எனக்கு தேவையான புது ஈஸி பின்னை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓடிபி வரல, லேட் ஆகுது அப்படின்னா கீழே கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. கீழே சப்மிட்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக போட்டிருக்க ஈஸி பின் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் யுவர் ஈஸி பின் ஃபார் லாகின் இருக்குது. இதில் ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.